அண்மை செய்தி. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சுற்றித் திரிந்த நாய்களை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்திருக்கின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நம்ம ஈரோடு ஜிஹெச்சில் நிறைய நாய் தொல்லைகள் இருந்தது. இது அங்கே இருக்க இன்பேஷன்ஸ், அவுட் பேஷன்ஸ், அவங்கள விசிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. அப்புறம் நம்ம மாநகராட்சியில் நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம். ஃபஸ்ட் நாள் கோரிக்கை வச்சு 2வது நாளே அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போது பேஷண்ட்ஸ்க்கோ அவங்கள பார்க்க வர அட்டெண்டர்ஸ்க்கோ அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் கவர்மெண்ட்டுக்கும் மக்கள் சார்பாக நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ரொம்ப இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரிந்த நாய்கள் பிடிக்கும் பணி தொடங்கியதால் மக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் தெருநாய்கள் அதிக அளவு சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வந்தனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் வருவது வழக்கம். இங்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அதிக அளவு வருவதால் எப்போதுமே அரசு மருத்துவமனையில் பொதுமக்களின் நடமாட்டமானது அதிகரித்தே காணப்பட்டு வரும். இந்நிலையில் சமீப காலமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் தெருநாய்க்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான தெருநாய்க்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் தங்களை கடித்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்க்களை பிடிக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிகாரிகள் இன்று முன்வந்து உடனடியாக நடவடிக்கையை அரசு மருத்துவமனையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்கும் பணியை உத்தரவிட்டு தற்போது ஊழியர்கள் திருநாய்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களின் கோரிக்கையை 24 மணி நேரத்தில் செயல்படுத்தப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டதால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திரு தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சக்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.